அன்பான மீசை அண்ணாச்சி ஆன்மீக சொந்தங்களே, ஆன்மீக நேயர்களே, மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவாசகத்தினுடைய சிவபுராணத்தின் 18வது பாகமாக 86 வரியிலிருந்து 90 வரிகளுக்கான விளக்கத்தை நாம் எளிய முறையிலே பார்த்து வருகின்றோம். 17 பாகங்களை கேட்டு படித்து இறைவனுடைய அருளை பெற்ற அனைவருக்கும் நன்றிகள். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார், மீட்டு இங்கு வந்து வினபிறவி சாராமே, கள்ள புலக்குடம்பை கட்டழிக்க வல்லானே, நல்லிருளில் நட்டம் பயந்த ஆடும் நாதனே, தில்லை உன் கூத்தனி தென்பாண்டி நாட்டானே. போற்றி புகழ்ந்திருந்து நாம் இறைவனை போற்றி வாழ்ந்திருந்தால் பொய்கெட்டு பொய்யான இந்த உடம்பு உலகத்திலே கெட்டு இறைவனுடைய நிழலில் வாழ்கின்ற நல் அருளை நமக்கு கிடைக்கும். பொய்கெட்டு மெய்யானார், மெய்யான உலகத்தை நாம் அடையலாம். மீட்டு இங்கு வந்து இந்த உலகத்தில் பிறவி என்ற பிறவி பெருங்கடில் இருந்து நம்மை விடுவித்து மீட்டு இந்த வினை பிறவி சாராமை இங்கு வந்து நாம் இதுவரை ஊழியினால் நம் வினை பயனால் ஏற்படுகின்ற அந்த கெடுதலிலிருந்து வினையிலிருந்து நம்மை மீட்டு இறைவனை உண்மையாக நேசிக்கின்ற பொழுது அவன் நிழலிலே வாழ்கின்ற அற்புதமான ஒரு உயர்வான வாழ்க்கையை இறைவன் நமக்கு அளிப்பார். மீட்டு இங்கு வந்து வினபிறவி சாராமே, கள்ள புலக்குடம்பை கட்டழிக்க வல்லானே. இந்த உடல் நிலை இல்லாதது, உண்மை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது, கள்ள உடம்பு. இந்த ஆத்மா இந்த பொய்யான உடலிலே இருக்கிறது. அந்த ஆத்மாவை இறைவன் மீட்டெடுத்து கள்ள புலக்கடும்பை கட்டழிக்க வல்லானே. கட்டுகள், இந்த வினையினால் ஊழியினால் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் பயனாக இருக்கின்ற அந்த கட்டுகளை அவிழ்த்து, கள்ள புலக்குடம்பை கட்டழிக்க வல்லானே, நல் இருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே. நாம் உறங்குகின்ற பொழுது நம் உடலில் உள்ள அத்தனை அவயங்களும் வேலை செய்கின்றன. அதுபோல இந்த உலகம் அறியாமை என்கின்ற இருளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் நமக்காக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 வகை தொழிலை செய்வதற்காக அங்குமிங்குமாக மெய்யன்பர்களை, ஆன்மீக சொந்தங்களை, உண்மையானவர்களை, அவர்கள் இறைவனை நேசிக்கின்றவர்களை நெறிப்படுத்துவதற்காக அல்லது முக்தி அளிப்பதற்காக, நல்வாழ்வை அளிப்பதற்காக நடனமாடுகின்றார் இறைவன். ஊழி காலத்தில் அவர் ஒருவர்தான் உலகத்தில் நிலையாக இருப்பார். ஆனால் இந்த உடலோ உலகத்தில் பொய்யான உடல். ஆக நம்மை உயர்வான ஒரு பேரின்ப பேற்றை தருவதற்காக இறைவன் நல்லுரில் நற்றம் பயின்று மீண்டும் மீண்டும் நடனமாடுகிறார். தில்லை உன் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. தில்லையில் கூத்தாடுகின்ற இறைவா. தில்லை என்பது இந்த உலகம். உலகம் ஒரு நாடக மேடை. அந்த உலகம் என்ற நாடக மேடையில் இறைவன் நம்மையெல்லாம் உய்விப்பதற்காக, உயர்த்துவதற்காக நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். தில்லையில் தென்பாண்டி நாட்டானே. உலகமெல்லாம் இறைவன் என்று அழைத்தாலும் கூட தென்னாட்டிலே
அவரை தென்னாடுடைய சிவனே போற்றி என்று தான் நாம் வணங்குகிறோம். அவ்வாறாக தென்னாட்டில் இந்த உலகத்தில் பலர் பல்வேறு விதமாக இறைவனை பூஜித்தாலும் நாம் இறைவா, சர்வேஸ்வரா, சிவனே என்று அழைக்கின்றோம். தென்பாண்டி நாட்டானே. ஆக நம் தென்னாட்டுக்கு அவன் உரியவனாகிறான், உண்மையானவனாகிறான், நம் சொந்தமாகிறான். நம்மெல்லாம் அவருக்கு சொந்தம், அவருடைய சொந்த பிள்ளைகள். ஆகவே அன்பானவர்களே, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்து உருகார் என்கின்ற வகையிலே இறைவனே மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதி தன்னுடன் வைத்து கொண்டார் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. காரணம், இந்த உலகம் நிலையில்லாதது ஊழிக்காலம் ஏற்படுகின்ற பொழுது அந்த திருவாசகத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் மாணிக்க வாசக பெருமானிடம் இருந்து வாங்கி வைத்து கொண்டாராம். அப்பேற்பட்ட இந்த சிவபுராணத்தை கேட்கின்றவர்களும் படிக்கின்றவர்களும் இறைவனுடைய நிழலிலே வாழ வேண்டும், இறைவனுடைய நல்லொருளை பெற வேண்டும் என்பதற்காக சிவபுராணத்தினுடைய 5 வரிகளாக 18வது பாகம் வரை நாம் கொடுத்திருக்கின்றோம். 91 வரியிலிருந்து 95 வரிகள் வரைதான் 95 வரிகள் சிவபுராணம். அனைவருக்கும் நன்றிகள். இதுபோன்ற ஆன்மீக தகவலை பெற மெய்யன்பர்களே, ஆன்மீக சொந்தங்களே, தயவு கூர்ந்து மீச எண்ணாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்தி உங்கள் ஆதரவை நல்குங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை கேட்கின்ற அரிய வாய்ப்பு உருவாக்கி ஆன்மீக வழியில் அத்தனை சொந்தங்களையும் அத்தனை உறவுகளையும் அழைத்துச் செல்ல அனைவரும் ஆயத்தமாக இருங்கள். நம்முடைய ஆன்றோர்கள், குருக்கள், சிவனடியார்கள் எல்லாம் கூறியது போல வாழ்வோம். நன்றி, வணக்கம்.